பெரியோர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இன்னைக்கு ஜோதிட சம்பந்தமான பதிவு ஒண்ணுதான். இன்னைக்கு இந்த சூட்சும பரிகாரங்கள் தலைப்புல எல்லாரும் இந்த லக்னம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானங்கிறோம், 9ஆம் இடம் பாக்கிய ஸ்தானம் ஆக இந்த 1, 5, 9 நன்றாக இருந்தால் யோகங்கள் கூடுதலாக வரும் அப்படின்னு சொல்றாங்களே, என்ன காரணம்னு பலருக்கு இந்த சந்தேகம் இருக்கின்றது. ஏன்னா இது 1, 5, 9ங்கிறது திரிகோண பாவம் ஆயிருது. அதே மாதிரி 1ஆம் இடம் தலையை குறிப்பது லக்னம், 5ஆம் இடம் கை கால்கள் கையை குறிப்பது. அதனால இயக்கம் நன்றாக இருக்கு. 9ஆம் இடம் கால்களை குறிக்கிறது, நம்முடைய மூமெண்ட். இது எல்லாம் தான் ஒரு ஜாதகருக்கு உயர்வை தரக்கூடிய பாவகங்களாக இருக்கின்றன. அதனாலதான் 1, 5, 9ஆம் பாவங்கள் நன்றாக இருந்து பாவகிரகங்களாக இருந்தாலும் பாவத்துவம் கெடாமல் இருந்தால் அதனுடைய ஆதிபத்திய நன்மையே தரும். அதனாலதான் லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரக நட்சத்திர அமைப்புகளும் 5, 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர கிரக அமைப்புகளும் ஒரே மாதிரி எல்லாருக்கும் வரும். அதனாலதான் நம்ம சொல்லுவோம் பாருங்க, அதாவது ஜென்ம நட்சத்திரம், திரிஜென்ம நட்சத்திரம், அணுஜென்ம நட்சத்திரம், அந்த 1, 5, 9ல வரக்கூடிய நட்சத்திரங்கள் ஒரே குரூப் நட்சத்திரமா தான் வரும். இப்ப அஸ்வனின்னு மேஷத்துல எடுத்துட்டீங்கன்னா மகம் சிம்மத்துல வரும் 5ஆம் இடம், 9ஆம் இடத்துல மூலம். இந்த மூணும் ஒரே குரூப்பை சேர்ந்த நட்சத்திரங்கள், கேது சாரத்தை சேர்ந்த நட்சத்திரம். அதனாலதான் இத நம்ம அந்த நட்சத்திர பலன் நல்லா இருக்கும் சொல்றதுக்கு காரணம். அதே மாதிரிதான் எல்லா நட்சத்திரமும் அப்படித்தான் வரும். மேஷம், சிம்மம், தனுசு கேது, சுக்கிரன், சூரியன் சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்கும். அதே மாதிரி அடுத்த திரிகோணாதிபதிகளும் அதே மாதிரிதான் வருவாங்க. சோ ஒருவருக்கு லக்னம் எனப்படிய அந்த மூளைத்திறன், பிரெயின் பவர் நன்றாக இருந்து அதனுடைய திசாபுத்திகள் நடக்கக்கூடிய காலத்துல அவருடைய இயக்கம், கைவண்ணம் எல்லாமே நல்லா இருக்கும். அதனாலதான் உடம்புல ஒரு தன்னம்பிக்கை, கௌரவம், அந்தஸ்து, புகழ், பளபளப்பு, மகிழ்ச்சி எல்லாமே கூடி வரும். ஒரு படத்துல வடிவேல் காமெடி நடிகர் இருக்கா இல்லையா, அவர் மனதுல சந்தோஷமும் கையில் பொருளாதாரமும் வசதியும் நன்றாக இருந்தால் கண்ணை பண்ணு போல ஆயிரும் சொல்லுவாரு. அது மாதிரிதான் அந்த ஜாதகரும் 1, 5, 9 பாவங்கள் நன்றாக இருக்கும் போது இயற்கையான வசீகரத்துடன் பளபளப்போடு இருப்பார்கள். 5, 9ஆம் அதிபதிகள் தொடர்ந்து தசை நடத்தும் போதும் எந்தவித பாவத்திலையும் தொடர்பு இல்லாமல் கூடுதலாக சுபர்கள் தொடர்பு அதிகமாக இருந்தால் குழந்தைகளாலும், அதிர்ஷ்டத்தினாலும், பொருளாதார வலுவினாலும், நல்ல மனச்சாட்சி உடையவர்களாகவும், நல்ல சிந்தனை உள்ளவர்களாகவும், நல்ல தந்தையை பெற்றவர்களாகவும், தந்தை வழி ஆதாயம் கூடுபவர்களாகவும் இருப்பார்கள். 5ஆம் இடம்ங்கிறது புத்திரஸ்தானம், நம்ம பூர்வ புண்ணிய ஸ்தானம், நம்முடைய அதிர்ஷ்டம், நம்முடைய செயல்திறன். 9ஆம் இடம் தந்தை வழி வரக்கூடிய ஆதாயங்கள். அதே மாதிரி இதெல்லாம் பாக்கியஸ்தானம். இதெல்லாமே நல்லா இருக்கிறது தான். இந்த 1, 5, 9 பாவங்கள் நன்றாக இருக்கும்போது பூமியிலே யோகம் செய்து பிறந்தவராக ஆகிறார்கள். அதே மாதிரி சூரியன் ஆத்மகாரகன், சந்திரன் மனோகாரகன். இவங்களும் எந்த விதமான பாவத்தொடர்பும் இல்லாமல் 4ஆம் வீடு அதிபதி, 4ஆம் வீடுங்கிறது சுகஸ்தானம், அதுவும் நன்றாக இருக்குது. சூரியன் நன்றாக இருக்கு, சந்திரன் நன்றாக இருக்குது, 4ஆம் இடத்து அதிபதி நன்றாக இருக்காருன்னா இவங்கெல்லாம் உண்மையிலேயே பாக்கியம் பெற்ற வெற்றி வீரர்களாக இருப்பார்கள். ஆக 1, 5, 9 என்கிற திரிகோண பாவங்கள் நன்றாக இருக்கும்போது நம்ம எல்லாமே நல்லதே நடக்கும். அதனாலதான் நம்ம எந்த காரியம் செய்தாலும் உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு செய்து 1, 5, 9 பாவாதிபதிகள் நன்றாக இருக்கும்போது 4ஆம் இடமும் ஆன்மகாரகன் சூரியனும் மனோகாரகன் சந்திரனும் சேர்ந்து நன்றாக இருக்கும்போது எல்லா வளமும் நலமும் உங்களுக்கு கிட்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன்.
நன்றி, வணக்கம்.